தமிழ்நாடு அரசு ஒரு பார் நடத்துற அரசு. அதனால எதை பார்த்தாலும் அது பாரா ஆக்கக்கூடியதுதான் அந்த அரசு. அதாவதுங்க, கோவிலுக்கு பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கையாக கொடுக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள், ஒரு வெள்ளி பொருட்கள், என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறுச்சுன்னா, உதாரணமா நான் ஒரு வேல் கொடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது எனக்கான பிரார்த்தனை. ஒரு சில பேர் திருமணம் ஆகல, அவங்களுக்கு திருமண வெள்ளி காணிக்க போடுவாங்க. அப்படி ஒரு வளையல் போடுவாங்க, குழந்தைகளுக்கு பிரார்த்தனைனா போடுவாங்க. இப்படி பக்தர்கள் எந்த நம்பிக்கையோடு இறைவனுக்கு செலுத்தக்கூடிய காணிக்கையை முழுக்க 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 ஒரு நகைக்கடை வியாபாரி மாதிரி, ஒரு ஜுவல்லரி ஷாப் மாதிரி வச்சு இவங்க பார் நடத்துற அரசு வெள்ளி பார், கோல்டு பார்லாம் ஆக்கி, அது பார் ஹிந்தியில சொல்லுவாங்க மேலும் மேலும் அப்படிம்பாங்க. அது பாம்பேல போய் அடகு வச்சுட்டானுவோம். அடகு வச்சுக்கிட்டு 17 கோடி ரூபாய் வந்துருச்சு அப்படிங்கிறான். நல்ல வேலை சாமி அடகு வைக்காம விட்டானுவல. இப்போ இல்ல அதுல இருந்துதான் கோவில்களுக்கான செலவு பண்றோம் நாங்க. பராமரிப்பு செலவாகட்டும், இல்ல கோயில் திருப்பணிகள் ஆகட்டும், எல்லாமே செய்யறோம். அதுக்கு அந்த பணம் உதவும். சும்மா இருக்கிற தங்கத்தை எடுத்து நாங்க பயன்படுத்தி இந்த மாதிரி கோயிலுக்கு செலவழிக்கிறோம் தானே சொல்றாங்க. அப்ப நோக்கம் நல்லதா தானே தெரியுது. அம்மா, இந்த அரசாங்கம் திருட்டு அரசாங்கம். ஏன் நான் குற்றம் சொல்றேன்னு கேளுங்க. இந்து சமய அறநிலையத்துறை என்பது ஒரு மதசார்பற்ற அரசனுடைய இந்து கோவில்களை ஆளுகைக்கு கீழ் வைப்பது என்பதே சட்டவிரோதம். முதல் பாயிண்ட். இரண்டாவது, ஒவ்வொரு கோவிலுக்குமான ஓனர், உரிமையாளர் அந்தந்த கோவில் இருக்கக்கூடிய டெய்டி, இறைவன் இறைவி. ஆனால் மசூதியை கையில வச்சுக்காத இந்த அரசாங்கம், சர்ச்சை கையில வச்சுக்காத இந்த அரசாங்கம், இந்து கோவில் சொத்துக்கள் மேல, நகலட்டு மேல மட்டும் இவ்வளவு கண் வைக்குதுன்னு சொன்னா, இது அலிபாபாவும் 40 திருடர்களும் அந்த அரசாங்கம் இது. ஏன் நான் சொல்றேன், கோவிலுக்கு பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை பணம் என்பது பக்தர்கள் கோவில் வளர்ச்சிக்கு கொடுக்கிறாங்க. அதை எடுத்து வணிக வளாகம் கட்டுற, கல்யாண மண்டபம் கட்டுற, பெருந்திட்ட வளாகம் கட்டுறேன்னு சொல்லிட்டு கோவிலுடைய பழமையை தொன்மையை அழித்து பல கோவில்கள்ல இந்த அரசாங்கம் பண்ணிருக்கு. நான் நீதியை நாடி கல்யாண மண்டபம் கட்டுறது மட்டுமல்லாது 5 ஆண்டுகள் சட்டமன்ற அறிவிப்புகளுக்கு தடையாணை பெற்று உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கு. அதை நான் தொடுத்த வழக்கு. அதனால ஒரு 1000 கோடி ரூபாய இந்த அரசாங்கம் உண்டியல் பணத்தை, காணிக்க பணத்தை எடுக்க முடியாம தடுத்து வச்சிருக்கோம். ஒண்ணு. ரெண்டாவதுங்க, நீங்க எல்லாத்தையும் நான் வட்டிக்கு விடுறேன்னா, நீ கோவில் வழிபாட்டு தலமா வச்சிருக்கியா, வட்டி கடை நடத்துறியா? இந்த அரசாங்கத்தை நான் கேட்கிறேன். எந்த ஒரு நோக்கமும் கிடையாதுங்க. இவன் இந்த அரசாங்கம் பதவியேற்று தொடங்குறது 5 வருஷம் ஆச்சு. இன்னொரு 10 காமத்து சர்க்கார் தான். இந்த 5 வருஷத்துல ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இந்த கோவில்கள்ல இருந்த இருப்பு பணம் எவ்வளவு, ஆட்சி முடிஞ்ச பிறகு இந்த கோவில்கள் இருந்த இருப்பு பணம், அதாவது டெபாசிட் எஃப்டி எவ்வளவுன்னு சொல்லி ஒரு வெள்ளரிக்கை வெளியிடுவானோனா, உண்டியல் வருது, சாமி இருந்த இடத்துல இருக்கிறாரு, பழனியா இருக்கட்டும், சமயபுரமா இருக்கட்டும், ஸ்ரீரங்கமா இருக்கட்டும், திருவண்ணாமலையா இருக்கட்டும், எல்லா கோயில் உண்டியல் போல வருது. ஆனால் அந்த வரக்கூடிய பணத்தை ஒரு வெளிப்படைத்தன்மையா கோவிலுக்கு இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஏதோ கோவிலில் இருக்கக்கூடிய சாமி எல்லாம் ஏழை, அவருக்கு ஒருவேளை வழி இல்லைன்னு நினைக்கிறாங்க. சாமியில கிரேடு பிரிக்கிறான். ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு, டி கிரேடு. கோடி ரூபாய் சாமி, லட்ச ரூபாய் சாமி, 1000 ரூபாய் சாமின்னு பிரிக்கிறான். இந்த கோவிலுக்கு எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறது, கட்டுமானங்கள் கட்டுமானம் கட்டுவோம், கமிஷனை வெட்டுவோம். இதுதான் இந்த அரசாங்கம். இவன் உடஞ்சு போன கோயில், பாலடைஞ்சு போன கோயில எத்தனை கோயில கட்டிருக்கான்? நான் வெளிப்படையா கேட்கிறேன். நான் ஒரு கோயிலுக்கு உபயோகாரன். நான் ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு கோயில் கட்டி கொடுக்கணும். என் என்ன எழுதி வைத்திருக்கான் தெரியுமா? நீ கட்டி கொடுக்கறதுனால எந்த விதமான முன்னுரிமையும் பெறக்கூடாது என்று எழுதி வைத்திருக்கா. நான் எழுதி கொடுக்குறேன். ஆனா கோவில் நாளை கட்டி கும்பாபிஷேகம் வச்சுக்கோங்க. இந்த கோவில் கும்பாபிஷேகம் முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின், சேகர் பாபு, அப்புறம் அந்தந்த ஊர்ல இருக்க அதிகாரி, இவனோட பேரை அப்படியே கல்வெட்டுல பதிக்கணும். ஏண்டா ஒத்த ரூபாய் காசு கொடுக்காத மொத்த பயிலுக்கும் ஏண்டா கல்வெட்டு வைக்கிறீங்க? இது சட்டவிரோதம் இல்லையா? இந்த இருப்பு பணம் இவ்வளவு கோடி கோடியா எடுத்து பாலம் கட்டுறேன், அதை கட்டுறேன், இது கட்டுறேன்னு சொல்றீங்கல்ல, இந்த உடஞ்சு போன கோவிலை கட்டுறதுக்கு ஏதாவது நீ பண்ணிருக்கியா? ஆனா பண்ணாது இந்த அரசாங்கம். திராவிட மாடல் அரசு, எங்க அப்பா அலிபாபா 40 திருடர் அரசு. அரசாங்கத்துடைய காசு எங்க கொடுக்கும்? மசூதி உடஞ்சு வச்சுனா 10 கோடி,
சர்ச்சு ஒரு வச்சுனா 15 கோடி எல்லா திராவிட மாடல் சர்க்கார். ஆனா ஏன் கோயிலுக்கு இல்ல ரவிக்குமார் சார் பல பாழடைந்த கோவில்களை கூட நாங்க ஒருவேளை வந்து பூஜை நடத்துறோம், அங்க அர்ச்சகருக்கு பணம் கொடுக்கறோம், அங்க எண்ணெய் கூட காசு இல்ல. அதுக்கெல்லாம் நாங்க நிறைய கோயில அந்த மாதிரி எடுத்து இப்ப எத்தனை கோயில்ல நடக்காம இருந்தது தெரியுமா 2021ல. இப்ப நிறைய கோயில்களை நாங்க வந்து அதுல செயல்படுத்தி இருக்கோம்னு சொல்றாங்க. தெரியுமா? ஒரு கால பூசை திட்ட கோவிலுக்கு சாமிக்கு எவ்வளவு இந்த அரசாங்கம் கொடுக்குது தெரியுமா? காசு 50 ரூபாய் ஒரு நாளைக்கு பெர் டே. சாமிக்கு எவ்வளவு? 50 ரூபாய். அதுல எண்ணெய் வாங்கணும், திரி வாங்கணும், சோறுக்கு அவருக்கு நைவேத்தியத்துக்கு அரிசி வாங்கணும், விறகு வாங்கணும். 50 ரூபாய் காசு கொடுத்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிக்கன்னு சொல்லி ஐயருக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் அனுப்பிச்சுட்டு என்ன பண்ணுதுன்னா பெரும் சொத்து கொண்ட அந்த கோவில ஏழையாவே வச்சிருக்குமா? நான் கேட்கிறேன், முதலமைச்சருக்கு 1500 ரூபாய் கொடுத்துருவோம், 1500 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்துருவான். அந்த மனுஷன் 3000 ரூபாய் வச்சுட்டு சோறு தின்றுவாரா? சரி.